குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் அனுக்கிரகன். இந்த படத்தோட திரை விமர்சனத்துக்கு போறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கிட்ட குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லுங்க. இப்போ திரை விமர்சனத்துக்கு போகலாம். படத்தோட தலைப்பு பார்த்தீங்கன்னா அனுக்கிரகன். முரளி கதாநாயகன். இதுக்கு முன்னாடி 2-3 படங்கள் நடிச்சிருக்காரு. ஸ்ருதி கதாநாயகி, புதுமுக கதாநாயகி. அப்புறம் இன்னும் சில முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. பல புதுமுகங்கள் தான் இந்த படத்துல இருக்காங்க. சில முன்னணி நட்சத்திரங்கள் தான் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, படம் ஆரம்பிக்கும் போதே பாத்தீங்கன்னா ஹீரோ பாத்தீங்கன்னா முரளி பாத்தீங்கன்னா கடிதம் எழுதுறாரு. இங்கிலீஷ்ல எழுதுறாரு. எழுதிட்டோடனே கதை பிளாஷ்பேக்ல ஆரம்பிக்குது. 2005 அப்படின்னு சொல்லிட்டு கதையை ஆரம்பிக்கிறாங்க. அவர் பாத்தீங்கன்னா ஒரு இதுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு ஏதோ உதவி ஃப்ரெண்டு மியூசி டேரக்டர் ஆகிறாரு. இவர் ஃப்ரெண்டுக்கு உதவி செய்யற மாதிரி போறாரு. அங்க ஒரு ஹீரோயின் வராங்க. இவரை ஹீரோ ஒன் சைடா லவ் பண்றாங்க. இப்படி போயிட்டு இருக்க ஒரு சூழல்ல பாத்தீங்கன்னா ஏதோ கதை மறுபடியும் பாத்தீங்கன்னா 2017 ஏதோ டைட்டில் கார்டு போடுறாங்க. ஒண்ணுமே புரியல. ஃபர்ஸ்ட் ஹாப் ஒண்ணுமே புரியல. இது 2005 நடக்கிற கதையா இல்ல 2017 நடக்கிற கதையா? அப்புறம் பார்த்தா இன்னொரு பிளாஷ்பேக் ஒன்று வருது. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறாப்புல, 7-8 வயசுல ஒரு பையன் இருக்கிறாப்புல. அவங்க அப்பாவுக்கு சில விஷயங்கள் நடக்கலை அப்படின்னோடனே அந்த பையன் என்ன பண்றாப்புல, கனவுல போய் ஊருக்கு கனவுல போய், அதாவது டைம் டிராவல் மாதிரி போய் அப்பாவோட ஆசையெல்லாம் நிறைவேற்றுறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கு. கடைசியில் இந்த கதை புரிஞ்சிச்சா இல்லையா, இந்த அப்பாவோட ஆசையை பையன் நிறைவேற்ற போனாரே அது நடந்துச்சா இல்லையா, இதுக்கெல்லாம் விடை சொல்றதா இந்த படத்தோட அனுக்கிரகன் படத்தோட முழு நீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு. இதுல கதாநாயகி 2 கதாநாயகி, ஸ்ருதியா இருக்கட்டும், இன்னொரு கதாநாயகி, அவங்க 2 பேருமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹீரோ முரளியும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காப்புல. படத்தோட பின்னணி இசையும் பாடல்களும் ஓரளவுக்கு ரசிக்கும்படியா இருக்கு. கதை தான் கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாப்பும் புரியாத மாதிரி இருக்கு, செகண்ட் ஹாப்பும் புரியாத மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாப்பும் போர் அடிக்குது, செகண்ட் ஹாப்பும் போர் அடிக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கிறாங்க. அதுவும் கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஓவராலாக பார்க்கும்போது இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் புரிஞ்சும் புரியாமலும் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த அனுக்கிரகன் திரைப்படம். ஆவரேஜான ஒரு படம். நான் பண்ண இந்த ரிவ்யூ அனுக்கிரகன் படத்தோட திரை விமர்சனம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.